ரஜினி மாதிரியான பெரிய நடிகர்களுடைய படம் பிரேக் ஈவன் ஆகுதுன்னா அதுவே லாஸ் தான். ஏன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 300-400 கோடி இல்லை 200 கோடி போட்டு பண்ணுவோம் அப்படின்னா வட்டியே 100 கோடிக்கு வரும். நம்ம என்ன சொல்ல வேண்டியதா 200 கோடிக்கு போட்ட படம் 200 கோடி வந்துருச்சு. நான் கால டைம்ல சொல்றேன் 200 கோடியில் ஒரு படம் எடுக்கிறோம் 200 கோடி வந்துருச்சுன்னு சொல்லுவோம். ஆனால் வட்டி மட்டுமே அந்த 100 கோடி ரூபா கட்டியிருப்பாப்ல. 100 கோடி யார் கட்டுறதுன்னு ஒன்று இருக்குல்ல. இங்கே இதுதான் சிக்கல். சின்ன நிறுவனத்துக்கோ இல்லை சின்ன படத்துக்கோ அந்த சிக்கல் கிடையாது. ஏன்னா 10 கோடியில் ஒரு படம் எடுக்கிறோம் அப்படின்னும் போது அது 12 கோடியில் வந்து நிற்கும். ரிலீஸ் ஆகிறதுக்குள்ள 15 கோடி சம்பாதிச்சிட்டா கூட 3 கோடி ரூபா அப்படின்ற மாதிரி நம்ம தப்பிச்சிருவோம். ஆனால் இப்போ இன்னைக்கு தேதிக்கு ரஜினி படம் அப்படின்னா அதுக்கு ஒரு 500 கோடி வேணும். 500 கோடிக்கு நம்ம ஒரு படம் எடுக்கிறோம்னா அந்த படம் 1.5 வருஷம் முடிச்சு அது ரிலீஸ் ஆகிறதுக்கு வெளியில் வரும்போது கிட்டத்தட்ட 700-800 கோடி வந்து நிற்கும். இப்போ ரஜினி படம் 500 கோடியே கலெக்ட் பண்ணால் கூட நம்ம என்ன சொல்லுவோம், இப்போ தலைவர் படம் பரவாயில்லப்பா லாஸ் இல்லை அப்படின்னும். ஆனால் ஆல்ரெடி அது வட்டியில் ஒரு 200 கோடி ரூபா லாஸ். இதனால தான் நிறைய தனி நிறுவனங்களால் வந்துட்டு சூப்பர் ஸ்டார் மாதிரின்னு இல்லை எந்த ஒரு பெரிய நடிகரையும் வச்சு பண்ணுறதுல வந்துட்டு ஒரு சிக்கல் இருக்குது. இந்த சிக்கல் வந்துட்டு சன் பிக்சர்ஸ்க்கு கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு வேரியஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது, வேறு நிலைகள் இருக்குது. எப்படியும் அந்த படத்தை வந்துட்டு அவங்களால வித்துற முடியும், எப்படி அதை மார்க்கெட் பண்ணிட முடியும். ஏதாவது ஒரு தருணத்தில் வந்துட்டு அந்த படம் அவங்கள வந்துட்டு திருப்பி மீட்டு கொண்டு வந்துடும். இதெல்லாம் தாண்டி அவங்களுக்கு வட்டி கிடையாது, செல்ஃப் ஃபினான்சிங் தான். அவங்களே அவங்களுடைய பணம் அது வந்துட்டு கூட வந்துட்டு பப்ளிக் லிமிடெடான ஒரு கம்பெனி. அதனால் அவங்களுக்கு வெளியில எங்கேயும் வாங்கணுன்ற அவசியம் கிடையாது. அவங்களுடைய இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க, அவங்களே காசு கொடுக்குறாங்கன்ற ஒரு சூழல் இருக்கு இல்லையா. அதனால் அவங்க 500 கோடியில் போட்டாங்கன்னா அந்த படம் 500 கோடியே பண்ணிச்சுன்னா கூட அவங்களுக்கு லாஸ் கிடையாது. பட் அவங்களோட எல்லா படமும் 500 கோடி போட்டால் 800 கோடி 700 கோடி வந்துருது. 200 கோடி லாபம் உங்களுக்கு ஒரு படத்துக்கு போதும் இல்லை.